welcome to my Tamil King channel. நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படியே மறக்காம subscribe press பண்ணி பக்கத்துல உள்ள bell button tap பண்ணி வச்சுக்கோங்க. So that நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 764 ரிசல்ட் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணல. 417 இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். பட் பவர்ல அடிச்சிட்டாங்க. சென்டர் போர்ட் மட்டும் பவர் வச்சு கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டோம். 764 வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து கேம்ல வராத ஒரு நம்பர். ரொம்ப கான்ஃபிடென்ட்லாம் இல்லவே இல்லை. ஓகே, ஏ போல 4 6 இருந்துச்சு, B7 இருந்துச்சு அப்படின்னா அது பிக்கு தான் 7, ஏக்கு தான் 4 6 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏ போர்டுக்கு 7 வரும், பிக்கு 6 வரும், சிக்கு 4 வரும் சொல்லி சுத்தமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. போர்டு எல்லாமே கொல்லாப்ஸ் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா 580 ஐ மீன் இந்த நம்பருக்கு பாக்ஸ் சொல்லிங்கன்னா 850 ஜெர்சன்ஸ்ல போயிருக்கு. அதுக்கு முந்தின நாளும் பாருங்க 680 380 000 அப்படின்னு சொல்லிட்டு 080 ஜெர்சன்ஸ்ல போச்சு. அதுக்கு முந்தின நாளும் பாருங்க 096 வரைக்கும் 092 ஜெர்சன்ஸ்ல போயிருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸ் 3 டேஸா ரொம்ப மைன்யூட்டா ஜெர்சன்ஸ்ல தான் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. சரி ஓகே, 3 நாள் ஜெர்சன்ஸ் போயிருக்கு, 4 நாள் ஃபுல் வினிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பட் கிடைக்கல. சரி ஓகே, பெட் லக் டுமாரோ தான். மிஷின் எப்படியாவது சுற்றி நமக்கு ஒரு ஃப்ளோவிங் ரிசல்ட் கொடுக்கணும், அந்த ஒரு மோட்டிவோட சுற்றுற மாதிரி ஒரு நம்பர் வந்துருச்சு. சரி ஓகே, பார்ப்போம் மேனியோடஸ்ல இந்த ஃபீவ் ஆகும் சொல்லிட்டு. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நாள் தான் மிஸ் ஆயிருக்கு, அதனால மறுநாள் மிஸ் ஆகும். நம்ம பார்க்காம இருக்கிற அன்னைக்கு நமக்கு மேக்ஸிமமான ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கும், அதனால சொல்றேன். ஓகேவா? சரி ஓகே, இன்னைக்கு வின்னிங் அப்படின்னா சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கு. நம்பர்ல 7 வந்திருக்கு, போர்டெல்லாம் அப்படியே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 16 26 77 2 எல்லாமே பாருங்க 76 ஏபிக்கு ஜெர்சன்ஸ்ல போயிருக்கு. அவ்வளவுதான். சொல்ற அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஈக்குவல் டு ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். 7 6 நாள் கேம்ல வச்சிருக்கிறதுனால நீங்க வின்னிங் அந்த மாதிரிலாம் நான் சொல்லி வரல. ஈக்குவல் டு ஃபுல் ஃபிளாப் தான், நான் ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே, எல்லா நாளும் எல்லாருக்கும் வின்னிங் வராது இல்லையா? ஒரு நாள் மிஸ் ஆகும், ஒரு நாள் வின் ஆகும். அது மாதிரி நம்ம போற பாதையெல்லாம் மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும். பள்ளம் இல்லாம மேடுலயே போகணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் முடியாது, யாராலையுமே முடியாது சொல்லப்போனா. ஓகே, பாப்போம் அடுத்த ரிசல்ட் எந்த அளவுக்கு ஃபேவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பேட்டர்ன் எந்த அளவுக்கு ஃபேவரா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபேவர் இல்லைதான். 765 ரிசல்ட் இல்லையா, சாரி 64 ரிசல்ட் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட பேட்டர்ன் மேட்சிங் சுத்தமா ஒரு கூட்டம் ஆகல. 764க்கு அங்கங்க 67 அந்த மாதிரி மேட்சிங் தான் கொடுத்துருக்கோம். மற்றபடி கரெக்டா 764 நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கல. அதுவுமே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் இல்லை தான். பிகாஸ் 692 கொடுத்துருக்கோம், அதில் 6 ஓகே, இது ரெண்டுக்கும் பவர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் தான். பட் நல்ல ரிசல்ட் பேட்டர்ன் வைஸும் நமக்கு. சரி, நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். இது பேட்டர்ன் போடல ஒன் டேக்கு, பட் அந்த டைம் எப்படி ரிசல்ட்னு சொல்லி தெரியல. நான் மார்க் பண்ணி வச்சதோட சரி, அதுக்கப்புறம் எப்படி எப்படிங்கிறத நான் பார்க்கல. ஒரு வேலை பர்சன்ட் கூட வந்துருக்கலாம், அது நான் சரியாக நோட் பண்ணலை. பட் நம்ம போட்டோம், பட் வரல இன்னைக்கு. சரி பாப்போம் நாளையோட பேட்டர்ன் இந்த அளவுக்கு ஃபேவரா பாசிபிளாக வந்து சொல்லி. நாளைக்கு பார்த்தீங்க நமக்கு எஸ்எஸ்ட்ரோ இருக்கு இல்லையா. ஸோ எஸ்எஸ்ட்ரோக்கான கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் ஃபேவரட் நமக்கு ஒரு சொல்ற சின்ன ஹோப் இருக்கு பார்க்கலாம். ஸோ இன்னொரு ரிசல்ட் மிஸ் ஆயிருக்கு, நாளைக்கு மிஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு. ஐ மீன் எஸ்எஸ்ட்ரோக்கு டிசைன் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸிமம் ரிசல்ட் நமக்கு ஃபேவர் வரும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கு. பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு அந்த கண்டிப்பாக போகலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்ல யார் எப்படி வினிங் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் உள்ள கேலண்டர் யூஸ் அப்படிங்க அப்ளிகேஷனுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேலண்டர் யூஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்க, இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தல இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்ட் கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்னக்கு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்க, ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட் செக்ஷன் செக் அவுட் பண்ணிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 34 ஸ்க்ரீன்ஷாட்ஸ். 34 அப்படிங்கிறது கம்மி தான், பட் இருந்தாலும் ஓகே. இன்னொரு ரிசல்ட் கொஞ்சம் ட்விஸ்டட் இல்லையா, இருந்தாங்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் 40-50 கொடுங்க. பிகாஸ் கமெண்ட்ஸில் நிறைய பேர் வின்னிங் கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன்.
ஸோ தொடர்ந்து உங்களோட சொந்த கணிப்புகளை மறைக்காம நம்ம சேனலுக்கு மேட்ச் போஸ்ட் பண்ணுங்க. நீங்களோட 34 ஸ்க்ரீன்ஷாட்ல யாரை எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். 764 ரிசல்ட்டுக்கு சண்முகம் மொத்தம் 765 சொல்லியிருக்காங்க. 764 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் நம்ம மாடல் ஜஸ்ட்ல போயிருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கங்க்ராச்சுலேஷன். மாரிதாஸ் 76-67 மேட்சஸ் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். நெட்வொர்க் அப்படிங்கிற B76 இங்கிலீஷ் வந்து ஃபென்டபிளஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் அவங்க பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சிவகுமார் பார்த்தீங்கன்னா 764க்கு 64 மேட்சிங், 67 மேட்சிங் எல்லாமே சூப்பராக ட்ரை பண்ணிக்கிங்க. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் ஆல்சோ சிவகுமார் ஓபன் 6 ஓபன் 4 எல்லாமே போர்ட் சேஞ்சிச்சு. C7 ஏக்கு போர்ட் சேஞ்சிச்சு. இட்ஸ் ஓகே, போர்ட் கொலாப்ஸ் ஆனாலும் கேம்ல இந்த நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு கிடைக்கிற பெரிய விஷயம் அந்த வெளில ஹேட்ஸ் ஆஃப். செந்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் 6 பாஸ் இருக்கு, B6 சாரி ஓப்பன் 7 பாஸ் இருக்கு, B6 பாஸ் இருக்கு, B4 மட்டும் தான் சிக்கு போர்ட் சேஞ்ச் ஆச்சு. எனவே 2-3 2 நம்பர்ல செப்பரேட்டா பண்ணி கொடுக்குறதுலாம் வேல்யூ பெர்ஃபார்மன்ஸ் அந்த வெளியே ஹேட்ஸ் ஆஃப். செந்தில் தான் ஒரு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான கணிப்பு. அண்ட் தென் ராஜ்கமல் பார்த்தீங்கன்னா 64 மேட்சஸ் போட்டுருக்காங்க. புக்ஸ் பண்ண டேமேஜஸ் போகும். கங்க்ராச்சுலேஷன். கதிர்வேல் 74 மேட்சஸ் ட்ரை போட்டு வெல்த் நாங்கள் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் சிவாதேவி சிபோல் 7 சொல்லியிருக்காங்க. போட்டு எங்கே ஓப்பன் போர்ட் போச்சு. இட்ஸ் ஓகே. அருண்குமார் ரிப்பீட் 7 வரும் சொல்லி ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. பிங்க் டேப்லெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தந்தவங்களோட பெஸ்ட் கசின்ஸ் நம்ம சேனல்லையே மேட்சில் வரைக்கும் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் சக்தி பார்த்தீங்கன்னா செப்பரேட் 4ல வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். பனிமரம் 724க்கு 124 சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல ரொம்ப மாடி ஜஸ்ட் டிபுல்ல கூட 0 தான் வந்துட்டு இல்லையா. ஸோ 1க்கு பதிலாக மட்டும் 7 சொன்னீங்க. என்னோட ஃபுல் வினிங் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தது தான். பிகாஸ் 4 டிஜிட்டில் ஃபுல் வினிங் டான்ஸ் எல்லாம் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா. ஹேட்ஸ் ஆஃப். பனிமரம் 0764 கொடுத்துருந்தீங்களா. ரொம்ப மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 46-64 மேட்சிங் வேல்யூ பிகாஸ் 64 அப்படியே பீஸ்ல பாஸ் இருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் 164 ஆல்சோ ஓப்பன் ஜஸ்ட் ஒரு நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை போட்டுருக்கலாம். பிகாஸ் டேரக்ட் ஃபுல் வினிங் 4 டிஜிட்ல கிடைச்சிருக்கும். இன்னும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல கூட்டு வரீங்க. அப்படியே கன்சிடர் பண்ணுங்க. மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து B76 சூப்பராக கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதில் தனபால் பார்த்தீங்கன்னா ஆல் 16 மேட்சஸ் ஓப்பன் பிகாஸ் 6-7 2 நம்பர் கேம்ல வந்திருக்கு. ஓப்பன் அண்ட் பி போல் 2 கோல் வினிங் கொடுக்கறதுல பெரிய விஷயம் இல்லை. வாழ்த்துக்கள். குட்டி பாருன்னா ஆல் 4 11 கேம்ல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இல்லைங்க. வந்திருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். கேஎஸ்எல் பார்த்தீங்கன்னா 47 மேட்சஸ் ஓப்பன் கங்க்ராச்சுலேஷன். தந்தவங்க ஷேர் பண்ணீங்க. ஆல்சோ 47 4-6-7 மேட்சிங்ல சூப்பர் பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் வினிங் கொடுத்துதான். பிகாஸ் 4 டிஜிட் ட்ரை பண்ணிக்கிங்க. 4 நம்பருமே நல்ல ஒரு மேட்சிங். பிங்க் டேப்லெட்ஸ் மேட்சிங் தந்தவங்க ஷேர் பண்ணுங்க. பழனிசாமி 760 இல்லைங்க. 764 ரொம்ப பாடி ஜஸ்டிஸ்ல போயிருக்கேன். சோலை மணி அப்படிங்கிற அடியிலிருந்து 760 இல்லைங்க. 774 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல ரொம்ப பாடி ஜஸ்டிஸ்ல போயிருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் ஓப்பன்ஸ் வேல்யூகள் அப்படிங்கிற மாதிரி யூசர் அப்படிங்கிற அடியில் 47 மேட்சஸ் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வேல்யூகள் ஆல்சோ அஜய் ஆல்சோ 47 மேட்சஸ் ஓப்பன் கங்க்ராச்சுலேஷன். பாலராமன் பார்த்தீங்கன்னா B76ல 100% கார்பரேட் கொடுத்துருக்காங்க. 100% கார்பரேட் B4 சிங்கிள் ஷாட்லாம் கொடுக்குறது பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். அவங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ரமேஷ் பண்ணா 767 இல்லையா. லாஸ் ஜஸ்ட் ஒரு நம்பர் ரொம்ப மைனூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போயிருக்கு. பிங்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். அந்த நியூஸ்ல அப்படிங்கிற ஐடியில 64 மேட்ச் வச்சு வச்சிருக்காங்க. ஹாலிது பார்த்தீங்கன்னா 6 மேட்சும் ட்ரை பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே. அண்ட் தென் இதெல்லாம் மணிகண்டன் ஆல்மோஸ்ட் 6 மேட்சஸ் வச்சு பிகாஸ் 6 நமக்கு சி போலி சூப்பர் பாஸ் சாரி சென்ட்ரு போலி சூப்பர் பாஸ் பிங்க் டேப்லெட்ஸ் ஆஃப் கோர்ஸ் வாழ்த்துக்கள் தந்தவங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் செந்தில்குமார் ஓபன் 6 B4 அப்படியே உள்டா B6 C4 சொல்லிட்டு சேஞ்ச் ஆச்சு. இட்ஸ் ஓகே. 6 மேட்சும் கொடுத்துருக்கீங்களா. ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் இருக்கீங்களா. அந்த வகையில் ஹேட்ஸ் தந்தவங்க ஷேர் பண்ணுங்க. பிரபாகரன் பற்றி சொல்லவே சூப்பரான கேசஸ் 764க்கு டேரக்ட்ல வினிங் கொடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியும் சொல்லிட்டு B6ல 64ல பார்ல பிங்க் டேப்லெட்ஸ் மோஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். பிரபாகரன் தந்தவங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நாலேஜ் கொடுவாங்க. அப்படி கன்சியூ பண்ணுங்க. And then இதில் சிவகுமார் பண்ண ஆல் 4 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 4 நமக்கு சிபோலி சூப்பர் பாஸ் இருக்கு. நல்ல கிடைப்பு. அந்த மாதிரி 46 மேட்சஸ் சூப்பர் ட்ரை கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் வெங்கட் பார்த்தீங்கன்னா 74 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் இதில் ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா ஆல் 5-7 சொல்லியிருக்காங்க இல்லையா. 7.3 பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். ராஷித் all 6 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 6 நமக்கு சென்ட்ரோட பாஸ் இருக்கு. நல்ல கணிப்பு. செந்தில்குமார் பண்ண ஓப்பன் 6 B4 2 இந்த மாதிரி கேம்ல வந்திருக்கு. போச்சிங் வச்சு இட்ஸ் ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். மணி குணசேகரன் பார்த்தீங்கன்னா 64 46 மேட்ச் வேலை பிகாஸ் அது கேம்ல வந்துட்டு இல்லையா. வாழ்த்துக்கள். சுபான் பார்த்தீங்கன்னா 74 மேட்சஸ் கொஞ்சம் கங்க்ராச்சுலேஷன். தொடர்ந்து பெஸ்ட் ஷேர் பண்ணிங்க. சந்திரசேகர் ஆல்சோ மேட்சஸ் கொஞ்சம் பிகாஸ் 6 நமக்கு ஓப்பன் போல சாரி B4ல பாஸ் பிங்க் டேப்லெட்ஸ் ஓவர்ஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நியூஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 267 பாக்ஸ் பண்ணி டேமேஜஸ்ல போகும். 2-9 பவர் வச்சிருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் கொடுத்தாது. இட்ஸ் ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். மனோஜ் பார்த்தீங்கன்னா 47 மேட்சஸ் வச்சு கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் கேஎல் ஸ்டார் மணி அப்படிங்கிற ஐடியில இருந்து B76ல வேல்யூ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் B6 செப்பரேட்டாக பாஸ் இருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் வாழ்த்துக்கள். தந்தவங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க.
Shankar Shekhar C6 சொல்லிருக்காங்க. Both change ஆகி big question with okay. Suganya several four value performance பண்ணி கொடுத்திருக்காங்க. வாழ்க்கை Suganya also all 6 4ல value performance பண்ணி கொடுத்திருக்காங்க. Because ரெண்டு போல் பண்ணி கொடுக்கிறது பெரிய விஷயம் அதுல ஹேட்ஸ் ஆஃப் அவங்க பிசினஸ் ஷேர் பண்ணுங்க. ஃபோட்டோஸ் அண்ட் மார்ஜின் யூசர் ஐ அப்படிங்கிற ஐடியில் கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையில் இந்த இதுல நாமக்கல் ஐ மீன் சங்கர் நாமக்கல் அப்படிங்கிற ஐடியில் 64 மார்ஜின் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். And then இதுல சிலதரை பாண்டி 64 open just one number of bad just was by fin capital was valid to share பாத்தீங்கன்னா கோல்ல மூணு அறுதுலங்க அது சரி கூட பாஸ்ட் வேல்யூ கணிப்பாங்க. branch பதா photos and matches சூப்பரான தமிழ் செல்வி ஐ மீன் தண்டமாரி பாத்தீங்கன்னா 371 சொல்லிருக்காங்க. 7 match கூட ட்ரை பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஓகே. then B76 இங்கிலீஷ் வந்து நீங்க கொடுக்க முடியுமா கேட்டா கண்டிப்பா கஷ்டம் தான். என்ன மாதிரி சொல்லிட்டு உதேஷ் பாலகிருஷ்ணன் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. fin capital is more or less most performance அந்த இங்கிலீஷ் பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து 5 6 சொல்லிருக்காங்க. 67 மார்ஜின் பேரல் வச்சிருக்காங்க. ஏஷியன் அயன் பாத்தீங்கன்னா 464 ஓப்பன் ஜஸ்ட் ஒன் நம்பர் ரொம்ப பாடி ஜஸ்ட் பிசி பாஸ் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் அவங்க டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்க. வேறபடி பாத்தீங்கன்னா 42 மேட்சஸ் ஓப்பன் ஸ்ட்ரைக்காங்க. ஏஷியன் அண்ட் ஸ்லோஷனா பாத்தீங்கன்னா ஒரு போல 7 ரெண்டு சொல்லிருக்காங்க. 7 ஓப்பன் போல பாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான கணிப்பு. ஏஷியன்ல ஜீவா வார்னா 346 சொல்லிருக்காங்க. 47 மார்ஜின் பேரல் வச்சிருக்காங்க. ஏஷியன் அது 61 மார்ஜின் பேரல் ட்ரை அதை பத்தி சொல்ல வேணும். சூப்பரான செகண்ட் லிஸ்ட் தான் கொடுப்பாங்க. அது பேலன்ஸ் மேட்ச் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்போ பத்தி சொல்லி ஆகணும். பிகாஸ் B76 சிங்கிள் ஷோல சாரி B76ல வேல்யூ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேல்யூல அப்போ தொந்தரவு பெஸ்ட் ஷேர் பண்ணி கருணாகரன் பார்த்தா ஆல்ஃபோ சிங்கிள் ஷோல வேல்யூ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. வேல்யூ செல்வா ஜெனி B7 சொல்லிருக்காங்க. போச்சிங் ஜெகி பிக்சர் வித் ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஜான்சன் தாஸ் பாத்தீங்கன்னா 864 சொல்லிருக்காங்க. 760 ஓப்பன் ஜஸ்ட் ஒன் நம்பர் ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல போய் நீங்க கொஞ்சம் ட்ரை போடுறீங்களா பாக்ஸ் எல்லாம் சூப்பர் ட்ரை பண்ணி கேட்கற உங்க மைண்ட் ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல போய் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தந்தோம். உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. மாஸ் ஹீரோ அப்படிங்கிற ஐடியில் தான் ஓல் போல கன்ஃபார்மா 379 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 7 நமக்கு ஓப்பன் போர்டு பாஸ் இருக்கு நல்ல கிடைப்பாங்க. குரு ராணி பாத்தீங்கன்னா 750 சொல்லியிருக்காங்க. 764 சென்டிபூர் ஜஸ்ட் ஒன் நம்பர்ல ரொம்ப மைனோட ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல போயிருக்கு. அது மட்டும் இல்லாம 768 ஆல்சோ ட்ரை பண்ணிக்கிங்க. நீ கொஞ்சம் ட்ரை போடுறீங்க. 764 ஈஸியா பிடிச்சிருக்கலாம். ரொம்ப சூப்பரான 2 நம்பரும் ட்ரை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் அவங்க ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் குரு ராணி. தொடர்ந்து முடிச்சதுங்க ஷேர் பண்ணுங்க. ரகுராமன் 64 மேட்சஸ் ஓப்பன் செக்காங்க. ஏஷியன் 7 சத்யராஜ் பேலன்ஸ் பிகாஸ் 7 நமக்கு ஓப்பன் போர்டு பாஸ் இருக்கு நல்ல கிடைப்பார். மதன் குமார் B76 சிங்கிள் ஷோல வேலை ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஷோல பீப்புள் வினி கொடுத்துல பெரிய விஷயம் இல்லை. ஹேட்ஸ் குட்டி பாத்தீங்கன்னா 47 மேட்சஸ் ஓப்பன் செக்காங்க. ஏஷியன் குட்டி அண்ட் கப்பூர் அப்படிங்கிற ஐடியில் 720 சொல்லிருக்காங்க. 764 சென்டிபூர் ஜஸ்ட் ஒன் நம்பர் ரொம்ப பாடி ஜஸ்ட் போயிருக்கு. வாழ்க்கையில் MJ ஆல் 6 மேட்சஸ் ஓப்பன் செக்கு 6 சென்டிபூர் பாஸ் இருக்கு. பிரசாந்த் பார்ட்னா எபிசில் 64 மேட்சஸ் ஓப்பன் ட்ரெயின் சீசன் 364 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஜஸ்ட் ஒன் நம்பர் ரொம்ப பாடி ஜஸ்ட் போயிருக்கு. பேசி வின்னா இருக்காங்க. ஏஷியன் அவங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்துச்சு. நிறைய பேர் சூப்பர் ப்ராண்ட் வினிங் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கொண்டு போய் வாதிக்க தொடர்ந்து இன்னுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் வினிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்னென்னைக்கு எப்படிலாம் எவ்வளோ பேர் வினிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 11ஆம் தேதி இன்னைக்கு கேம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அவ்வளோதான் ரொம்ப சூப்பர் டூப்பர் தாருமா நண்பன் சொல்றேன் இருக்கீங்க. பிகாஸ் 3 நாள் ரொம்ப மைனோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல போச்சு. அதெல்லாம் பார்க்குற டைம்ல சரி ஓகே 4 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல் வினிங் கிடைக்கும் சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கிடைக்கல. ஃபுல் வினிங் கிடைக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 2 இடத்துல வினிங்காவது கிடைச்சிருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. சரி பார்ப்போம். டுமாரோ தான் இப்படிதான் இருக்கணும்னு இருந்திருக்கு போல. மெஷின் சுத்தி ஒரு ஃபிளாப்பிங் ரிசல்ட் கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம் எந்த பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து சொல்லிட்டு. நாளைக்கு கடைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு நாள் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸா மிஸ் ஆகும். அந்த மாதிரி எடுத்துட்டு வீடியோ பார்க்காம இருக்காதீங்க. பிகாஸ் வீடியோ நீங்க பார்க்கலன்னா மறுநாள் ஃபுல் வினிங் கிடைக்கும். நம்ம என்னைக்கு பார்க்காம விட்டுறோமோ அன்னைக்கு தான் ஃபுல் வினிங் வரும் இல்லையா. அன்னைக்கு வியூஸ் கம்மியா இருக்கும். நிறைய நண்பர்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க. அன்னைக்கு ஃபுல் வினிங் வந்துருக்கும். நிறைய பேருக்கு வினிங் வாங்க முடியாம போயிருக்கும். அதனால சொல்றேன் வினிங் வராத டைம் மறுநாள் ரொம்ப குயிக் ரொம்ப தெளிவா வீடியோ பாருங்க. அந்த போஸ் அந்த மாதிரி பார்க்க டைம்ல நமக்கு ஃபுல் வின் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே சேஃப்டி இப்போ நாளைக்கு எனக்கு கிடைக்கும் சொல்லி போல வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எஸ்எஸ் ட்ரா நம்பர் 406 ஆக்சுவலி இன்னையோட ட்ரா நம்பரை வச்சு அப்படியே கேம் ஆடிருக்காங்க பாருங்க. 760ல ஜஸ்ட் 764 அடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு வந்து 406 இருக்கு இல்லையா. ஸோ 40 அப்படியே எபில வச்சுட்டு சீபோர்டுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் தான். தெரியல எப்படி அடிக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா 40 46 06 இதுல இருந்து ஏதாவது ஒரு டபுள் டிஜிட் காம்பினேஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது 40 46 60 ஐ மீன் 06 என்ன சொல்றது டைரக்ட் நம்பர் மட்டும் எடுக்கிறேன் 40 46 06 இதுல இருந்து ஏதோ ஒரு ஏபிசிஎஸ்சி
நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பாசிட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் தோணுது. நீங்கள் பாருங்க உங்கள் கேமோட மேட்ச் அந்த படி யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர்ஸில் 5, 8, 0, 7 மேட்சிங் படி இப்போ போல 50 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணிக்க இந்த 15க்குள்ளேருந்து ரிசல்ட் கிடைச்சா ஹாப்பி தான். நிறைய காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. அதை பார்க்குற டைமில் நமக்கு ஃபுல் வினிங் வந்துடும் அப்படிலாம் தோணுச்சு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 5 தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் இயர்லியில் ட்ரிபிள்ஸில் 5 வச்சிருக்காங்க. மந்த்லி வீக்லியில் சிங்கிள்ஸில் 5 வந்திருக்கிறதுல பார்க்குற டைமில் சரி ஓகே 5 கேம் வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுனால ஜஸ்ட் ஆல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லைனா அதோட பவர் 0 வந்து நமக்கு இன்னைக்கு தவிர ப்ரீவியஸ் 3 days ரொட்டேஷனில் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை பார்க்குற டைமில் எனக்கு தோணுதுன்னா ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் கேப் ஆகிட்டா திரும்பவும் 0 ரொட்டேட் பண்ணி கொண்டு போது சான்ஸ் இருக்குது. அதனால சப்போர்ட் நம்ம 0 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். போர்டாஸ் ஏ போல 0, 9, பி போல 6, 8, 2, சி போல 5, 7, 4, 0 இல்லை. இந்த போர்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சி போர்டு தான் 5 கேள்வி சான்ஸ் இருக்கும். இந்த 4, 0 இருக்க ஒரு சி போர்டு இம்பார்ட்டன்ட். இந்த 4 நம்பர் புதுசாக நம்பர் வச்சுட்டு என்னோட நீங்கள் பாருங்க உங்கள் கேமோட மேட்ச் அந்த யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பெஸ்ட் நம்பர் பொறுத்தல ஓப்பன் 0, பி போல 8, 2, சி போல 5, 7. ஸோ அதுக்கான ரீசன் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சீபோர்டுக்கான ரீசன் பார்க்கலாம். சீபோர்டுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லைன்னா கடந்த 2 நாளாக பார்த்தா 0-0 அடித்தாங்க. சீபோர்ட் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இன்னைக்கு நாள் வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து 0 எப்படி ரெஃப்ளெக்ட் ஆச்சு அது மாதிரி 4 ரெஃப்ளெக்ஷனில் வரதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால 4 சூஸ் பண்ணிக்க அப்படி இல்லை 0 வரணும் அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஃபேவரான ரிசல்ட் வரலான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் சீபோர்ட் பாஸ் சின்ன ஹோப் இருக்குது. நீங்கள் பாருங்கள் உங்களுடைய மேட்சஸ் படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெஸ்ட் நமக்கு ரீசன் சொல்கிறேன். ஓப்பன் 0 பொறுத்தளவில் சிம்பிள் கான்செப்ட் ரொம்ப டஃப்லாம் இல்லை. மந்த்லியில் வந்து 2 மாதமாக 7 அடிச்சிருக்காங்க. ஒரு மாதம் 0 அடிச்சிருக்காங்க. எப்படி 1 more month 7 எக்ஸ்டெண்ட் ஆச்சு, அது மாதிரி 0 எக்ஸ்டெண்ட் ஆகுது பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஓப்பனில் 0 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் வீக்லி ஷோட்லையுமே பாருங்கள் 0 அடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 வாரம் கேப் போட்டிருக்காங்க. 0 திரும்ப வந்திருக்கு. திரும்ப இப்போ 2 வாரம் கேப் ஆகுது 0 திரும்ப வரதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கிறதுனால ஓப்பன் 0 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்பேன். பி போல் 8-2 ஆக்சுவலி நான் சொல்ல வேணா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் இயர்லி அண்ட் ரெகுலர் அண்ட் வீக்லி ஷோ எடுத்து பார்த்தாலே கிளியராக புரிஞ்சிடும். பி போர்டு 8 பொறுத்த அளவில் கண்டினியூஸாக பார்த்தா 8 அடிச்சிருக்காங்க. ஒரு 4 வாரம் கேப் போட்டிருக்காங்க. திரும்ப 8 வந்திருக்கு. அப்புறம் கேப்பே உள்ள 8, திரும்ப ஒரே ஒரு வாரம் கேப் திரும்ப 8. இந்த மாதிரி பி போர்டில் ஜஸ்ட் வீக்லி ஷோட்ல 8 ரொட்டேஷன் நம்பர், அதனால 8 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். பி போர்டு 2 பொறுத்தல அதுவுமே டஃப்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஆக்சுவலி 2 அடிச்சிருக்காங்க. கரெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா 4 days கேப்பில் திரும்பவும் 2 வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு 4 days வந்து இன்னியோட கம்ப்ளீட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் 4 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி B2 வரதுக்கும் பாசிபிள்ஸ் இருக்கு. நான் 2 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 பொறுத்தல நான் சொல்லவே வேணாம். வீக்லி ஷோ எடுத்து பாருங்கள் கிளியராக புரிஞ்சிடும். 7 அடிச்சிருக்காங்க. கரெக்டாக நமக்கு ஒரு 3 வாரம் கேப் போட்டு திரும்பவும் 7 வந்திருக்கு. 3 வாரம் கரெக்டாக 3 weeks கேப் திரும்ப 7 வந்திருக்கு. திரும்ப ஒரு 3 weeks கேப்பில் 7 வந்திருக்கு. இப்போ ஒரு 2 weeks ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் 7 சிபோல ரொட்டேஷன் நம்பர், அதனால 7 சூஸ் பண்ணிக்க. 3 weeks 2 weeks பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி சீசன் வரைக்கும் பாசிபிள்ஸ் இருக்கேன். சிபோல 5 பொறுத்தல சிங்கிள் ஷோவில் இருக்கா சூஸ் பண்ணிக்க சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை 5 அடிச்சிருக்காங்க, 7 அடிச்சிருக்காங்க, 5 அடிச்சிருக்காங்க. 2 வாரமாக 5 வந்திருக்கு. 1 more week 5 எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கனால 5 சிபோல சூஸ் பண்ணிக்க. ஸோ பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்துரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தல 88 94 55 24 52 04 68 26 83 அவ்வளோதான். ஒருவே இந்த நம்பருக்கு ஏபிபிசிஎஸ்சி உங்கள் கேமோட மேட்சஸ்லாம் செப்பரேட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ரிவர்சிங் கான்செப்ட் எடுக்கனா கூட தாராளமாக எடுத்துக்கலாம். டபுள்ஸ் கான்ஸ் கேமில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. 88 வரலாம், 55 வரலாம், 00 கூட வரலாம், இல்லைனா 99 கூட வரலாம். நீங்கள் பாருங்கள் உங்களோட இந்த டபுள்ஸ்க்கு அதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. டபுள் டிஜிட் ஏபிபிசிஎஸ்சி எதெல்லாம்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பேட்டர்ன் பேஸில் எடுத்தேன் இல்லையா. இப்போ இயர்லி ஷுக் கான்செப்ட் தான் எடுப்பேன். அதுபடி எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி ரிசல்ட் நல்லா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு நீங்கள் சப்ஜெக்ட் மேக் பண்ணிக்கலாம். எல்லாம் 3 மேக் பண்ணி தாராளமாக மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 டிஜிட் போயிடலாம். எல்லாமே நமக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் இயர்லி அண்ட் மந்த்லி அந்த மாதிரி கொஞ்சம் காம்பினேஷனில் வருது. 524 924 வந்து இயர்லி அடிச்சிருக்காங்க. 024 நான் ரெண்டமாக சூஸ் பண்ணி எழுதிருக்கேன். 0 ஓப்பன் போட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். அது மாதிரி 255 நமக்கு இயர்லியில் தான் வருது. ஓப்பனில் ஜஸ்ட் 0 வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி 084 பொறுத்தலாம் 094 044 காம்பினேஷன் மேட்ச் அது. சென்டர் போர்ட் ஜஸ்ட் 8 வச்சுட்டு 084 வச்சுட்டு அவ்வளோதான். அது மாதிரி 214 218 ரெண்டுமே மந்த்லி ஷோலாம் மேட்சிங்கில் வந்து 217 போர்ட் ஜஸ்ட் வச்சு 217 எழுதிட்டு. அது மாதிரி 284 214 இருக்குது. சென்டர் போர்ட் 6 வச்சுட்டு 264 எழுதிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இந்த நம்பருக்கான பாக்ஸ் வந்து 2 டைம் மந்த்லி ஷோவில் ரெஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ 1 more time எக்ஸ்டெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு அப்படியே தோணுச்சு. நீங்கள் நம்ம அதிகமாக இருக்க ஹெவியாக இருக்குன்னா சிங்கிள் பாக்ஸ் மட்டும் கேமில் ஸ்பெஷல் மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. 035 பொறுத்தால 33 34 இருக்குது. கண்டுபிடி 35 அது மாதிரி 714 715 இருக்குது. கண்டுபிடி 716 வரலாம். அது மாதிரி 799 099 இருக்குது. ஓப்பன் 6 மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் 699 எழுதிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி 318 218 418 இருக்குது. ஈவன்
பேசிஸ் படி 618 வரணும், அப்படி இல்லைனா இன்டு நம்பர் படி 318 வரணும். ஸோ நீங்கள் உங்கள் கேமில் 618 மேட்சிங் இருந்தால் கூட தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 085, 086, 025, 027 எல்லாமே இந்த கான்செப்ட் வருது. அண்ட் 000 இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஒரு எல்லா நம்பருமே இம்பார்ட்டன்ட் தான். மேக்ஸிமம் இந்த 15 நம்பருக்குள்ள இந்த மீனிங் வந்தால் அது மாதிரி ஹாப்பி. ஸோ பார்க்கலாம். ஸோ ஒரு சப்போர்ட் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குதா. ஒரு ஃப்ளாப்பிங் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டினியூவாக ஃப்ளாப் ஆகும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதை வந்து வாஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய கிரெடிட்ஸ்ட்டு செப்பரேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்கள் ரிசல்ட் மேட்ச் பண்ணிங்க. மேக்ஸிமம் வினிங்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? சரி, கேசஸ் ஸ்டார் நம்பர் 406 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் சப்போர்ட் போலியஸ் இப்போ பேசுகிறோம். ஸோ இப்போ ட்ரிக் பண்ணி ஹேண்டில் பண்ணி அனலை பண்ணி ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலையா அந்த சிந்தனை நம்மளுக்கு கொஞ்சம் பேட்டில் கொடுத்துருக்கும். மேக்ஸிமம் நல்ல ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பட்டன் வீடியோவும் போட முடிஞ்சா போடுறேன். நீங்கள் பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிறைய ஓகேவா? சரி பார்ப்போம். ஸோ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஷேரில் ஒரு சூப்பர் ஃபுல் மீனிங் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.